பேசிக்கா நம்ம எல்லாருமே எமர்ஜென்சி ஃபண்ட பத்தி நெறைய பேசுறோம். பட் யாருமே அத எப்படி மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதே கிடையாது. நான் என்னோட ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கான எமர்ஜென்சி ஃபண்ட 50-50 ரூல ஃபாலோ பண்ணி மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எமர்ஜென்சி ஃபண்ட் வந்துட்டு ரூ. 1,00,000 வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 50,000 கொண்டு போயிட்டு மாட் அக்கவுண்ட் ஆர் ஸ்வீப் எஃப்டில வச்சிருப்பேன். இன்னொரு 50,000 ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எஃப்டில வச்சிருப்பேன். இந்த ஸ்வீப் எஃப்டி ஆர் மாட் அக்கவுண்ட் எதுக்காகனா, இன்ஸ்டன்ட் அக்சஸ்க்காக. என்கிட்ட டெபிட் கார்டு இருக்கும். எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு டக்குன்னு போயிட்டு ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுத்துக்க முடியும். இன்னொரு 50,000 எஸ்எஃப்பி எஃப்டில போறதுக்கான ரீசன் என்னன்னா, கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் ஸோ அதுவுமே இன்ஸ்டன்ட் அக்சஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு டாடா நியோ ஆப்ல வந்துட்டு இந்த எஃப்டியை போட்டிருந்தேன். நான் பிரேக் பண்ண உடனேயே அந்த அமௌண்ட் வந்துட்டு என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. பட் 7 டேஸ் வந்துட்டு லாக்இன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ டிஸ்க்ளைமர்ல மேக்ஸ் 3 டேஸ்னு போட்டிருந்தாங்க. பட் இதே ரூலை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா இன்னும் சில பேர் வந்துட்டு 20-40-40 வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. 20,000 கேஷாக வச்சுப்பாங்க. மீதி 40,000 வந்துட்டு ஸ்வீப் எஃப்டிலையும் 40,000 கொண்டு போயிட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எஃப்டிலையும் போட்டிருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு நார்மல் எஃப்டி போடுவாங்க, கோல்ட் பீஸ் வச்சிருப்பாங்க, லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி எமர்ஜென்சி ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அது பெட்டராக இருந்தால் அதை பார்த்து நானும் கற்றுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.